இன்றைக்கு 45வது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றோம் என்றால் இன்னைக்கு இங்கே பேசியது போல நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கோட்டையில் இருக்காங்க, ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்தாலும் அவங்களுடைய முழு நினைப்பும் முழு எண்ணமும் இந்த அன்பகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்றால் நேற்று நள்ளிரவு எனக்கு தொலைபேசியில் அழைப்பு, ஒரு 11 மணிக்கு தொலைபேசியில் அழைச்சு என்னென்னா நாளைக்கு 45வது பிறந்த நாளா இளைஞர் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அதே போல் இன்றைக்கி காலையில் 8 மணிக்கெல்லாம் தொலைபேசியில் அழைத்து என்னுடைய வாழ்த்துக்கள், இளைஞர் அன்னைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. தலைவர் எந்த பொறுப்புக்கு போனாலும், எந்த மிகப்பெரிய பொறுப்பு அடைஞ்சாலும், மாநாட்டில் நான் சொன்னேன்ல, இந்த இளைஞரணி மாநில இளைஞரணி செயலாளர்ன்ற பதவி எப்போவுமே இந்த எங்களுடைய இளைஞர் அணிக்கு பிராண்ட் அம்பாசிடர்னா அது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். அதைத்தான் அவரும் விரும்புவார். என்றால் அவர் உழைச்சிருக்கிறாரு. இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறாருன்னா இளைஞரணி தான் அதற்கு அடித்தளமிட்டது. இங்கே நிறைய பேர் உள்ளாட்சி பொறுப்புகளில் நிறைய முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, இதுவும் நியமன பொறுப்பு கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு. அதேபோல் மாவட்ட செயலாளர்களாக எனக்கு பல பேர் வந்திருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர்களாக பல பேர் வந்திருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக வந்திருக்காங்கன்னா அது இந்த இளைஞரணி போட்ட இளைஞரணியில் அந்த உழைப்புக்கு கிடைத்த அந்த அடித்தளம் தான்.